கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகவும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் போன பதிவில் தேவன் மனிதனை உண்டாக்கிய விதத்தை குறித்தும், மனிதன் பாவம் செய்த போது தேவனை விட்டு பிரிந்து நித்திய ஜீவனை இழந்து போனதை குறித்தும் பார்த்தோம் அல்லவா? அதற்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இதை பார்த்தால் தொடர்ச்சியாக புரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாயிருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுஷன் இழந்து போன நித்திய ஜீவனை எப்படி மீட்டு கொடுத்தார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். தேவன் ஏதேனிலே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்தில் பலவிதமான கனிதரும் விருட்சங்கள் காணப்பட்டன. தேவன் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை உண்டாக்கியிருந்தார். இந்த மரத்தை குறித்து நாம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? பிரியமானவர்களே, தோட்டத்தின் நடுவிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான மரம் ஒன்று இருந்தது. அது என்ன மரம் தெரியுமா? அதுதான் ஜீவ விருட்சம். விருட்சம் என்றால் மரம் என்று அர்த்தம். நன்மை தீமை அறியத்தக்க மரமும் ஜீவ விருட்சம் என்கிற மரமும், இந்த இரண்டு மரங்களுமே தோட்டத்தின் நடுவிலே தான் இருந்தது. தேவனுடைய கட்டளை என்னவென்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்களில் சொல்லியிருக்கிறபடி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆனால் மனிதனோ தேவனுடைய கட்டளை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டான். அன்பானவர்களே, தோட்டத்தின் நடுவிலே தான் ஜீவ விருட்சம் என்கிற மரமும் இருந்தது என்று பார்த்தோம் அல்லவா? தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒருவேளை மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காமல் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் நித்தியமாய் உயிரோடு இருந்து ஆத்துமாவிலே மரணம் அடையாமல் தேவனோடு வாழ்ந்திருப்பான். ஆனால் மனுஷன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து அனைத்து மகிமையும் இழந்து போனதினால், தேவன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மனுஷனை தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். நித்திய ஜீவனுக்கு செல்லும் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. எசேக்கியேல் 18:20 சொல்லியிருக்கிறபடி பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ரோமர் 6:23 வாசிக்கிறபடி பாவத்தின் சம்பளம் மரணம். யோவான் 8:21 வாசிக்கிறபடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று நாம் பாவம் செய்வதனால் ஆத்தும மரணம் அடைந்து நித்திய ஜீவனை இழந்து போவதை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி தம்மை தாமே பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்ததினாலே நம்முடைய ஆத்துமாவிலே இரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சிலுவையிலே ஜெயித்து ஜீவ விருட்சத்துக்கு போகும் வாசலை திறந்து வைத்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வாசல் என்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் வழியாய் நுழைய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து பாவத்தை எப்படி ஜெயித்தாரோ அதே போலவே நாமும் கூட பாவத்தை ஜெயிக்க வேண்டும். இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை. நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். எதை ஜெயிக்க வேண்டும்? நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பாவம் இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காத்து நிறுத்துவதே ஜெயம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் நமக்கு ஆத்தும ரட்சிப்பை தந்து
நித்திய ஜீவனுக்கு செல்லும் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம் அல்லவா? நாம் அடுத்த பதிவில் ஆவியை குறித்ததான சில முக்கியமான காரியங்களை வேதத்தின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.